இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் செக் வந்து பண்ண போறோம். இந்த டிஸ்டன்ஸ்ல கேக்குதா? இப்போ நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன், இது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி பாத்துக்கோங்க. நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன் பாருங்க, இங்க இருக்கேன் நானு. எவ்வளவு தூரத்துல வந்து இந்த கவரேஜ் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். மைக் இல்லாம வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். சுத்தி இருக்கக்கூடிய இந்த நாய்ஸ் வந்து நல்லாவே கேட்கும். நம்ம மைக் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க பார்த்த அதே டிஸ்டன்ஸ்ல தான் வந்து இப்போ நம்ம வச்சிருக்கோம். இங்க நம்ம பேசக்கூடிய வாய்ஸ் வந்து அங்க கிளியரா வந்து ரிசீவ் ஆகும். இப்போ வந்து நம்ம இன்டோர்ல இருக்கோம். மைக் வந்து இல்லாம வாய்ஸ் எப்படி இருக்குன்றத பாத்துக்கோங்க. இப்போ நம்ம மைக்கோட வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸுக்கும் இந்த வாய்ஸுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு இன்டோர்ல டிஃபரன்ஷியேட் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்டை பற்றின அன்பாக்சிங் வீடியோ, இதனுடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன், இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு, அதாவது வித் அண்ட் வித்தவுட் மைக் வச்சு ஆடியோ பண்ணது எப்படி இருக்குது, மைக் இல்லாமல் பண்ண ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸில் வந்து நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம அந்த மைக்கோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து செக் பண்ண போகிறோம். இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்க்க போகிறோம். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கடைசியாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கினா இந்த நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து பார்க்க போகிற மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.